உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட அப்பா மாதிரி எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்பா புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுப்பா? நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னோட பொண்ணாச்சே. நீ என் பொண்ணாச்சேம்மா. உன் அப்பா ஞாபகம் வந்துருச்சுல்ல? ரொம்ப ஞாபகம் இருக்கு. என்னால அவங்கள மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சீக்கிரமா என்ன விட்டு அவங்க போயிட்டாங்க. இங்க பாருமா, வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மனசு நோக்கும்படி பேசிட்டாங்களா? இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. அதனாலதான் அவங்க ஞாபகம் எனக்கு அதிகமா வருது. அவங்க இங்க இருந்திருந்த எல்லாம் பார்த்திருப்பாங்க, பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு வீடு, இவ்வளவு அமைதியான ஒரு குடும்பம், என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற புருஷன், அப்புறம் நீங்க என்னோட அப்பா. ஒரு முறையாவது என் அப்பாவை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. அப்பா, பிள்ளையார் கடல்ல கரைஞ்சதும் தன்னோட அப்பா அம்மாவை சந்திக்க முடியும்னா, அவங்க அம்மா அப்பா கூட சேர முடியும்னா, எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன் என்னால அவங்கள பார்க்க முடியல? அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடவுள் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நீலம் உன்கிட்ட விநாயகர் கதையில பாதியை தான் சொன்னான். மீதி கதையை நான் சொல்றேன். விநாயகர் சில கடல்ல கரைய நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமா. அதனாலதான் அவரை விக்னராஜான்னு சொல்றாங்க. நம்மளோட எல்லா கஷ்டங்களும் இன்னையோட கரைஞ்சு போயிடும். சத்தியமா இனி குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. உண்மையிலேயே விநாயகர் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு அருள் புரிகிறாரு. உன் அப்பாவை உனக்கு தந்துட்டாரு இல்லையா? அடடா, அழக்கூடாதுமா. கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன மன்னிக்கணும், ரோட்ல பயங்கர டிராபிக், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க, நான் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க, அப்படி உட்காரலாம். ஏய் ஷாலு, சீக்கிரம் வா. அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வர இன்னைக்கு நான் ரெண்டு பேரையும் பழி வாங்கியே தருவேன். ரிஷி லட்சுமி லவ் பண்ணல, இங்க கல்யாணமா நடந்தது நாடகம் தான் நடந்தது. சரி இரு, நான் அப்புறம் கால் பண்றேன். அடி பாவி, நான் போன் பேச இங்க வந்ததால தான் அவ பேசினதெல்லாம் என்னால கேட்க முடிஞ்சது. கடவுளே விநாயகா, தேங்க்யூ சோ மச். இல்லனா ரிஷி லட்சுமியோட கல்யாண ரகசியம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கும். இவள ரிஷி ப்ரோக்கே போன் பண்றேன். ஆயுஷ், அட போன்ல எதுக்கு நான் பேசுறேன்? வீட்டுல தானே இருக்கேன், நேர்ல வந்து பேசு. சீக்கிரமா பாய். பாய் சொல்லாத உன் லைஃப் குட் பாய் ஆயிடும். பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன என்ன பிரச்சனை? நேஹா வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு அவ உன்னை எக்ஸ்போஸ் பண்ண போறாளாமே. என்ன சொல்ற? அதான் உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடந்த ரகசியத்தை அவ எக்ஸ்போஸ் பண்ண போறன்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷி ப்ரோ, நான் எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டேன், காதாலையும் கேட்டுட்டேன். அவளே சொன்னா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது கல்யாணமே இல்ல, ரிஷி லக்ஷ்மிய லவ் பண்ணவே இல்லைன்னு. அவ ஏதோ பிரச்சனை பண்ண போறா. அவ சொன்னதை நான் கேட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ உங்க பின்னாடி தான் நிக்கிறா பாருங்க. ரிஷி ரிஷி, எனக்கு தெரியும் நீ லக்ஷ்மியை லவ்வே பண்ணலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த விஷயம் முதல்ல இருந்தே தெரியும்.
டோன்ட் வரி ஆயுஷ், நான் எப்படியாவது ஃபிகர் அவுட் பண்றேன். விநாயகருக்கு போற்றி, கணபதிக்கு போற்றி. விநாயகர் பொறுப்படுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நீலம் வா. கொஞ்சம் இருங்க. இத்தனை வருஷமா இந்த வேலையை நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். என்னையில இருந்து இந்த வழக்கத்தை நான் ரிஷி கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். விநாயகரை ரிஷி கரைப்பான், தன்னோட மனைவி லக்ஷ்மியோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விநாயகர் கிட்ட மனசார வேண்டிக்கணும். இந்த குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். Are you serious, Sunny? I mean to say, இனிமே நீங்க எதுவும் பாத்துக்க மாட்டீங்களா? இவங்களோட நாங்களும் இருப்போம் கரிஷ்மா. என்னோட இடத்த நான் லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாம இந்த வருஷம் விநாயகர் பூஜைக்கான எல்லா வேலைகளையும் லக்ஷ்மி தான் செஞ்சா. யாரோட மனசு தூய்மையாவும் புனிதமாவும் இருக்கோ அவங்களுக்கு தான் விநாயகரை கரைக்கிற முதல் உரிமையும் இருக்கு. சுமித், சீக்கிரம் வா. எந்த ரீசனும் சொல்லாத, தயவு செஞ்சு சீக்கிரமா வா, நான் வெயிட் பண்றேன். மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக அங்கிருந்து கிளம்பி வந்த? நீலம் ஆண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க ஏன் லக்ஷ்மி மருமக மாதிரி ட்ரீட் பண்றாங்க? அவளுக்கு அவங்க எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்க. எல்லா பூஜையும் அவதான் பண்ணா. மலிஷ்கா, யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற? இதெல்லாம் வெறும் ரிச்சுவல்ஸ் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு உரிமை எல்லாம் கிடைக்காது. இங்க பாரு, உன்கிட்ட எப்படி எல்லா உரிமைகளையும் கொடுப்பாங்க? லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துரும்ல? வருமா வராதா? எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ற? ரிஷி அங்க விட்டுட்டு நேரா இங்க வந்துட்டியா? அவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்? அவன் என்ன தப்பு பண்ணா? நீலமணி தண்ணியில கரைக்க சொன்னாங்க, அவனும் கரைச்சிட்டான். முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்ல முடியாது. ஐ நோ ஆண்டி, ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியல. அதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் இவள லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டான். லக்ஷ்மியும் இப்ப மயங்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இல்ல ஆண்டி, அவ முகத்துல தெளிவா தெரியுது அவ ரிஷிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. ஏன்னா பண்டிதர் தான் இதெல்லாத்தையும் பண்ண சொல்லிருப்பாங்க. லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டான்ல, அதோட லக்ஷ்மி இந்த கல்யாணத்தை ஆசையா தான் பண்ணிக்கிட்டா. அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐ அம் ஓகே வித் தட். ஆனா எனக்கு பதிலா அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்குறது ஐ அம் நாட் ஓகே வித் தட். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி நான் இத சொன்னேன். அப்ப நீ லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண. ஆனா இப்ப திடீர்னு யூ டர்ன் அடிக்கிற. ஆமா, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனி செய்ய மாட்டேன். இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் சுமித்த வர சொல்லிருக்கேன். அவன் என்ன வீட்ல டிராப் பண்ணிடுவான். வாட்? நீ வீட்டுக்கு போறியா? ரிஷிக்கு தெரியுமா? முறைச்சிட்டு தானே வந்த. அவன் எல்லாம் புரிஞ்சுப்பான். ஏன்னா என்ன அதிகமா லவ் பண்றான். என் கண் அசைவிலேயே நான் என்ன சொல்றேன்னு அவன் புரிஞ்சுப்பான். என்ன சமாதானப்படுத்த வருவான். ரிஷி வரானா? இங்கயா? இப்ப ஆஃப் கோர்ஸ் இப்பவே. மலிஷ்கா ரொம்ப அப்செட்டா இருக்கா. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே. ஓ ச்சே, ப்ரோ என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த நேஹா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, ஜாக்கிரதை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.